வால்மணி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பேசுறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கவன ஜாதகம் அந்த உதவி ஜாதகம். நீ பெண்ணா போறது எந்த சுகத்தி அனுபவியில் மன நிம்மதி இல்லாம இருக்க இல்லையாம்மா? 40 வருஷம் ஆச்சு உங்க வீட்டுக்காரர் இறந்து, அதாவது சூசைட் தற்கொலை பண்ணிட்டாரு, மருந்து குடிச்சு இறந்துட்டாரா? நீ பெண்ணா போறது எந்த சுகத்தி அனுபவியில இந்த குழந்தைக்கோசம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க. உங்க பசங்களும் சொன்ன பேச்சை கேட்கல, தீய பழத்துக்கு அடிமையிட்டா பையன், டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது எவ்வளவு சொல்லி பார்த்துட்டீங்க, திருத்தல பையன். 2 பையன் இருக்கா, ஆம்பளை பையன், ஒரு பொண்ணு இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை, உங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலை செய்திருப்பாரு, உங்க வீட்டுக்காரர் வேலை உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீங்க, உண்மையே இல்லையாமா? அந்த கவர்மெண்ட் வேலை செய்து ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு ஒரு வருமானம், ஒரு பென்ஷன் மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு துறதுக்கு சரியாகுது. பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். அவன் பழக்க வழக்கம் மாறன்னு பார்த்தா மாறல. எவ்வளவு சொல்லி பார்த்துட்டீங்க. நீங்களும் பார்க்காத ஜோசிக்கிட்ட சேர்ந்த பரிகாரம் கிடையாது. இனி வேலை தெரிஞ்சல பையன், அதான் திருந்த மாட்டான், ரெகுலரா குடிச்சு ஒட்டு விட்டு குடிக்கிறான். ஒரு பேர பேத்தி இருக்கும் இல்லையா? முதல்ல குடும்ப நிம்மதி இல்ல, வருமானம் பத்தல. அதாவது நீங்க வேலைக்கு போனதான் அந்த பென்ஷன் வச்சு தான் ஓட்டிக்கிறீங்க. இதே மாதிரி பணம் எப்படிப்பா முன்னு வந்து கேட்க வந்துடுறீங்க? சொல்லுமா. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பையனுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. குடிச்சு குடிச்சு வயிறு உப்பி போச்சு அவனுக்கு, ஏதாவது உயிர் ஆபத்து வரும் பயப்படுறீங்க. சொல்லுமா. என்ன கேட்க போறீ கேளுமா. என்ன நீ சொல்லாம நான் சொல்றேன் கேளுங்க. வேற கேட்க போறீங்க வந்து 2 பையன் ஒரு பொண்ணுன்ட்டேன். பையனுக்கு கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லாம இருக்கேன்றேன். அவன் அடிக்கடி குடிக்கிறான்ட்டேன். சொத்து பத்திலையும் பிரச்சனை இருக்குதுன்ட்டேன். அதுவும் அனுபவிக்க முடியல. சொல்லுமா, எல்லாம் உண்மையா பொய்யாமா? நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்கணும், என் மருமகன் என் பேச்சு கேட்கணும், பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா இருக்கணும், 4 பேர் மதிய மரியாதை கௌரவமா வாழ்ந்து காட்டணும், விவசாயத்தில் விளைச்சல் நல்லா ஏற்படணும். சொல்லுமா. சுபகாரியம் பார்த்த சுபகாரி தகு தடையாக நடக்கணும், கையில பணப்புழக்கம் வரணும், 4 பேர் வேலைக்கு போனாதான் குடும்பம் ஓடும். வேலை வெட்டிலாம் சாப்பிடுறது தூங்குறது இதே இருக்கிறாங்க பசங்க. இதுல இருந்து மாற்றம் வரணுமா இல்லையா? கேளுமா, என்ன கேட்பற கேளுமா. நீங்க சொல்லாம நான் சொல்றேன்னா, நான் சொல்ற ஜோசியம் 100 உண்மையா பொய்யா சொல்லணும். 100 உண்மையா பொய்யா? அதே மாதிரி நான் செய்கின்ற பரிகாரம் 100 வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். போதுமா? ஏன்னா காலத்து நேரத்தை வீணா கழிக்காதீங்க. இன்னைக்கு பிரச்சனை தீர்வு, நாளைக்கு பிரச்சனை தீராது. என்னை சந்திச்சாதான் எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். நான் பரம்பரை ஜோசியர், நடராஜபத்தின் பாடலை பாடி சித்திரவழி பரம்பரை ஜோசியர். சிவ மகாமந்திரம், நவகிரக மகாமந்திரம், மலையாள மாந்திரிக் போதினி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்ட ஆடும் போன்ற ஜோதிட மந்திர நூல்களை இயற்றிய சித்திரவழி பரம்பரை ஜோசியர். என்னை சந்திச்சாலும் எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். போதுமா?